பெங்களூரு 13. பெங்களூரு அது வந்துட்டா படுச்சு 13 செப்டம்பர் 22 இல்லையா? 20 13 செப்டம்பர் 22 11:15 11:52 20 22 அல்ல சார் 20. ஓகே ஓகே டைம் 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 வந்துட்டு 11 ஒரு மினிட் சொல்றேன். 52 12:52 12:52 12:52 பிஎம் 12:52 பிஎம் 12:52 பிஎம். அஸ்வினி இல்ல, ஏதோ ஒன்று தப்பா போட்டிருக்கேன். 2020 ஆமா 2020. ம் அந்த பையன் 3 வயசு இப்போ. ஆமா ஆமா 2020 புனர்வசு 4ஆம் பாதம் வந்தது இல்லையா? கரெக்ட். ஆமா புனர்வசு 4th பாதம். இப்போ ஜென்ரலாகவே நம்ம லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தது வந்து ஜென்ரலாக ஓவராலாக வந்து இந்த ஹாரோஸ்கோப் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். சனி திசையில மேக்ஸிமம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்க போகிறது. ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஒரு கோல்டு பிளானட்டோட சேர்ந்து இருக்காரு, வீனஸ் அண்ட் மூணு. அதுவும் ஆமா. இல்லாமல் சாட்டனும் வந்து அந்த வீனஸையும் மூணையும் பார்க்கறதுல கோல்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இந்த முன்னெல்லாம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்வாங்க அந்த மாதிரி இஷ்யூஸ், பிராங்கோனிமோனியா, பிராங்கோலைட்டிஸ், அப்புறமா வந்து ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட நியூரோ இஷ்யூஸ்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகிறது, உடம்பு வந்து கொஞ்சம் இதுவா பதட்டம் ஆகிறது, அன்ஸ்டேபிளா இருக்கிறது மைண்டு, இது எல்லாமே ஒரு வகையில நியூரோ தான். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவருக்கு வந்து நம்ம ஜென்ரலாவே லக்னத்திலேருந்து 2ஆம் இடம் 4ஆம் இடம் ஸ்டடீஸ்ன்னு சொல்லியிருக்கோம், ஸ்டடீஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ். 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகமே இருக்கு, 4ஆம் இடத்து அதிபதியும் லக்னத்திலேயே இருக்கார். எஜுகேஷன் வைஸ் நல்லா தான் இருக்கும், நாலேஜ் நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சனி தசை முடிகிற வரைக்குமே, குரு தசை ஒரு ஒரு 1.5 வயசு வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா 19 வருஷம் 20-21 வயசு வரைக்குமே இவருக்கு சனி தசைன்னு நடக்க போறது. அப்ப ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி இருக்க போறது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ், லேசினஸ், மைண்டோட ஒரு போஸ்ட்பாண்டிங் குணம், இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி படிக்க போறார் அப்படிங்கிறது அவருடைய அந்த ஆத்ம பலத்துல இருக்கும் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம வேற ஏதாவது புது டாபிக் ஆரம்பிக்கலாம். அப்படின்னா வந்து இப்போ யோகம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். யோகம் அப்படின்னா காம்பினேஷன் இல்லையா, சயோகம் வியோகம் அப்படிங்கிறோம். காம்பினேஷன்ஸ் ஒரு 2-3 கிரகங்கள், ஒரு கிரகமோ அதான் 2 கிரகம், 2 அல்லது 2த்துக்கும் மேற்பட்ட கிரகங்கள், அதனுடைய அந்த காம்பினேஷன்ஸ் ஒன்னா சேர்ந்தோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை இருந்தோ அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து யோகம் அப்படிங்கிறோம். தமிழ்ல வந்து யோகம்னா ஏதோ ஒரு லக்கு, ஃபார்ச்சூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடும். ஆனா இங்க ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் நம்மளுக்கு என்ன பலனை தரப்போறது, நல்ல பலனா கெட்ட பலனா, ரெண்டும் கலந்த பலனா அப்படிங்கிறத பத்தி நம்ம இனி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து சகட யோகம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சகட யோகம் நம்மளுக்கு தெரியும். சகடம் அப்படின்னா வீல், பாகவதத்துல கூட சகடாசுரன் ஒருத்தன் வருவான். அது போல சகடம் அப்படின்னா வீல், அந்த வீலை போன்றதான ஒரு யோகம் சகட யோகம். இந்த சகட யோகம் இருக்கு அப்படின்னு நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னா ஜூபிட்டர்ல இருந்து, அதாவது குருவில இருந்து நம்ம கவுண்ட் செய்யறப்போ சந்திரன் வந்து 6, 8, 12ல இருக்குமே ஆனால், இது வித் இர்ரெஸ்பெக்டிவ் டு லக்னம் ராசி எதுவுமே தேவையில்லை. இதுக்கு ஜூபிட்டர் எங்க வேணா நிக்கட்டும், லக்னத்துல இருந்து எங்க வேணா நிக்கட்டும், அந்த நின்ன ஸ்தானத்துல இருந்து குரு நிக்கிற இடத்துல இருந்து சந்திரன் வந்து குருவில இருந்து எண்ணும் பொழுது சந்திரன் 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள்ல இருக்குமே ஆனால் 10 இருக்கா? இது 10 இருந்தாலும் சகடம் தானே? புரியல. 10 இல்ல, 6, 8, 12. ஓகே ஓகே 6, 8, 12. ஆமா 6, 8, 12. இதுல 8ஆம் ஆமா இதுல 8ல வர்றது 6, 8, 12ல இருக்குமே ஆனால் அதற்கு பெயர் சகட யோகம். இந்த சகட யோகம் என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த அதான் ஒரு வீல்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து பீக்ல இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட் மோட்ல இருக்கும்போது பீக்ல இருக்கு. அதுவே கொஞ்சம் மூவ்மெண்ட்ல இருந்தா அந்த பீக் வந்து டவுன் ஆயிடும். அடுத்து அந்த நம்மளுக்கு சைன் வேவ்ஸ் மாதிரி ஓடிண்டே இருக்கும் இல்லையா, ஒரு அப்பு டவுன் அப்பு டவுன் அப்படிங்கிற மாதிரி. அதே போலதான ஒரு வாழ்க்கை அமையக்கூடியது சகட யோகம் அப்படிங்கிறது.
திடீர்னு பார்த்தா ஒரு பீக்ல இருப்பான். அடுத்து பார்த்தா சம்பாதிச்சதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது, இல்லைன்னா ஒரு பெரிய லாபமே இருக்காது, ஒரு லைஃப் அப்படியே சஸ்டெயின்ட் ஆயிட்டு இருக்கும். அப்படிங்கறதான யோகத்தை தரக்கூடியது எல்லாமே சகட யோகம் தான். சகட யோகம் மேக்சிமம் வந்து ஈவன் ஈவன் நம்பர் ஏஜஸ்ல நல்லது செய்யும். 2, 4, 6, 10, 22, 26, 28, 30, 32, 50 இந்த மாதிரியான ஈவன் நம்பர் ஏஜஸ்ல நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை தரும், நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே வந்து ஆட் நம்பர் ஏஜஸ் 31, 33, 35 அதுல எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்துல குருவும் சந்திரனும் நல்ல பொசிஷன்ல இருந்தா அந்த கிடைச்ச பேரு, பதவி, ஃபார்ச்சூன்ஸ் எல்லாமே வந்து ஒன்று சஸ்டெயின் ஆகும். இல்லை குருவும் அங்கே வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார், சந்திரனும் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார் அப்படின்னா சம்பாதிச்சது எல்லாமே அவர் வந்து கைவிட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 8ல் இருந்தாலுமே, லக்னத்துக்கு 8ல் இருந்தாலுமே அவர் ஆட்சியாக தான் இருக்கார். குருவும் வந்து தனபுத்திரகாரகன் அப்படிங்கிறவர் வந்து லக்னத்திலே இருக்கார், ஆட்சியா இருக்கார். ரெண்டு பேருமே என்ன சொல்றதுன்னா கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டா, கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டா. ஆனா அந்த ஈவன் நம்பர் ஏஜஸ்ல பெருசா ஒரு லாபத்தையும் இவர் பார்க்க முடியாது. அப்படியே கிடைச்சதை வச்சு அப்படியே சஸ்டெயின் பண்ணலாம். 10 ரூபாய் போட்டார், 10 ரூபாய் கைக்கு வந்தது அப்படின்னு இருக்குமே தவிர 10 ரூபாய் போட்டேன் 20 ரூபாய் கிடைச்சது அப்படின்னு இருக்காது. எம்ஜிஆரோட ஜாதகத்தை அப்படிதான் சகட யோகம் சகட யோக ஜாதகம் அப்படின்னு தான் சொல்றது உண்டு எம்ஜிஆர் ஜாதகத்தை. அவரது எல்லாமே சக்சஸ் ஆனது எல்லாமே 10 வருஷம் டிஃபரன்ஸ்லயே சக்சஸ் ஆயிருப்பாரு. அவர் 40 வருஷத்துல சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பார். 50 வருஷத்துல 50வது வயசுல ஹீரோவாயிருப்பார். 60வது வயசுல அரசியலுக்கு வந்து சிஎம் ஆயிருப்பார். 70வது வயசுல அவர் கதையே முடிஞ்சிடும். அந்த மாதிரி 10 இயர்ஸ் கேப்ஸ் அந்த ஈவன் நம்பர் ஏஜஸ்ல ஒரு ஹையஸ்ட் பீக்க தரும் இந்த சகட யோகம் அப்படிங்கிறது. அவருக்கு இருந்தது அப்படியா? ஆமா, சகட யோகம் தான் அவருக்கு சகட யோகம் தான். எம்ஜிஆருக்கு வந்து குரு வந்து 6ல் இருப்பார். குருவுல இருந்து அந்த சந்திரன் வந்து 6ல் இருப்பார். அவர் சகட யோகம் தான் இருந்தது அவருக்கு. சகட யோகம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு யோகத்தை தரும். அது வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் தான் சொல்ல முடியும். சைன் வேவ்ஸ் மாதிரி தான். ஒரு பீக் தரும், மறுபடியும் ஒன்னு சஸ்டெயின் ஆகும், இல்லைன்னா எதுவுமே இல்லாமலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் ரொம்ப முதல்லயே சொல்லியிருக்கோம், நிறைய தடவை சொல்லியிருக்கோம், குரு வந்து கொடுக்கணும்னு நினைச்சா மொத்தமும் கொடுப்பாரு. அதே போல குருவை போல கெடுக்கிறவரும் யாரும் இல்லை. குரு, சனி இந்த மாதிரியான கிரகங்களை போல உபதிரவம் பண்ற கிரகங்களும் மற்ற கிரகங்களை போல எதுவுமே இல்லை. இதற்கு பெயர் சகட யோகம் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒரு செட் ஒண்ணு உண்டு. பஞ்சமகா புருஷ யோகம். இந்த பஞ்சமகா புருஷர்கள் யாரு அப்படின்னா சூரியன், சந்திரன், ராகு, கேத்துவை தவிர்த்து இந்த 4 பேர் கிடையாது. சூரியன், சந்திரன் கிடையாது, ராகு, கேத்து கிடையாது. அப்ப மீதி இருக்கிறது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இல்லையா? இந்த 5 கிரகங்களை வந்து பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன் அப்படின்னா வந்து சந்திரன் வந்து நாளுக்கு நாள் மாறிண்டே இருக்கும். 2.25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறிடுறார். இவரும் சூரியனை வந்து மாசத்துக்கு மாசம் சங்கரனம் ஆயிடுறார். ராகு கேத்துக்குள்ள நம்ம பெருசா சாயா கிரகம், அதற்கு எந்த குணமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து இருக்கக்கூடிய மீதி பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல வரக்கூடியது வந்து பத்ர யோகம் அப்படிங்கிறது. பத்ர யோகம் தமிழ்ல எழுதும்போது பத்திர யோகம் அப்படின்னு எழுதுறது உண்டு. பத்திரம்னா இலைன்னு ஆயிடும், ஆனா சம்ஸ்கிருதத்துல பத்ரம்னா நல்லது இல்லையா? பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ அப்படிங்கிறோம். அப்ப கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷன் வந்து பத்ரம் தான். பத்ர யோகம், நல்லதை செய்யக்கூடிய யோகம். அப்ப நல்லதை செய்யக்கூடியது இங்க யாரு அப்படின்னா புதன். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல புதன் நன்னா இருந்தாவே லாஸ்ட் பட்சத்துல, கடைசி பட்சத்துல அதாவது நம்ம கீழே இருந்து போறோம், இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா டவுன் ஸ்டெப்ல இருந்து அந்த டவுன் ஸ்டெப் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி ஆகணும் இல்லையா ஜாதகத்துல? அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து புதன் ஓரளவுக்கு நல்லா இருந்தாவே அதை கடைசி பட்சமான பத்ர யோகமா எடுத்துக்கலாம். சரி, புதன் உனக்கு நல்லது செய்வார் அப்படி. பத்ரம்னா நல்லது தானே.
புதன் நல்லது செய்வார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம அடுத்து நல்ல ஒரு ஹை பொசிஷன் எது அப்படின்னா வந்து ஹை பொசிஷன்ல கீழே இருந்து செகண்ட் பார்த்தோம்னா சந்திரனுக்கு ராசி இருக்காரு இல்லையா, ராசியிலேருந்து 1 4 7 10 1 4 7 10 இருந்தாருன்னா ராசியிலிருந்து இது எல்லாமே சந்திரன்ல இருந்து 1 4 7 10ஆம் வீட்டுல இருந்தார் அப்படின்னா அத வந்து மத்தியமமான ஒரு பத்ர யோகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சந்திரனை பொறுத்தது எல்லாமே கோச்சாரம் தானே. அப்ப சந்திரன் யாரு ராசியில இருந்து புதன் 4 7 10 இருந்தா சந்திரனா? புதன் புதன் சந்திரன்ல இருந்து எண்ணும் பொழுது சந்திரன்ல இருந்து எண்ணும் பொழுது புதன் வந்து நம்ம அது முதல்ல கேந்திரம் திரிகோணம் கேந்திரம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ரெண்டுமே ரொம்ப முக்கியம்னு. அப்படி சந்திரன்ல இருந்து ராசியில இருந்து கேந்திரத்துல புதன் இருந்தால் இப்போ இவருக்கு வந்து இந்த ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா ராசி வந்து கடகம் வர்றது இல்லையா, கடகத்துல இருந்து என்ன 3ஆம் இடத்துல தான் புதன் இருக்கார். ஆமா, ராசி ரீதியாக இவருக்கு பத்ரயோகம் இல்லை. ஆமா, சரியா, இவருக்கு இல்லை. இன்கேஸ் வந்து துலாத்துல இருந்தாருன்னா இவருக்கு ராசி ரீதியாக பத்ரயோகம் இருக்கு. ஆமா. அப்போ இந்த ராசி ரீதியான பத்ரயோகங்கள் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா இந்த கோச்சாரத்தை பொறுத்து. கோச்சாரம்னா அந்த கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்னைய பிளானட் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ கரண்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ் அந்த டேக்கான பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஃபேவரபிளா இருந்ததுன்னா இந்த பத்ரயோகம் நன்னாவே வேலை செய்யும். ரொம்ப உத்தமமான பத்ரயோகம் எது அப்படின்னா லக்னத்துக்கு புதன் 1 4 7 10 இருக்கிறது. லக்னத்துக்கு இப்போ இந்த ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கார் புதன், உச்சமா வேற இருக்கார் இல்லையா. அப்ப இதுக்கு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்ரயோகம் உண்டு. இது லைஃப் லாங் அவருக்கு நன்னாவே வேலை செய்யும். அப்ப இந்த பத்ரயோகம் என்னென்ன நல்லதை செய்யும் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? கெஸ்ஸிங் ஏதாவது ஒரு கெஸ் செய்ய முடியுமா? அப்படின்னா பத்ரயோகம் புதன்னா அது வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தேன் மேத் எஜுகேஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்குமா இருக்கும். ஆமா, இப்போ ஆமா புதன் வந்து வாக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா புத்தி நன்னா இருக்கும். இப்போ சிலருக்கு வந்து இமேஜினேஷன் பவர் ரொம்ப நன்னா இருக்கும், ஆனா பேச முடியாது, அவளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ இவர் எடுத்துட்டோம் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணார். இட் வாஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு கம்பெனி, ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான் அது. நிறைய பேர் கலெக்டிவா வந்து நிறைய கண்டுபிடிச்சா இவருக்கு வந்து அது பேர் நன்னா வந்துட்டு, இவரோட அந்த எக்ஸ்பிளனேஷன் பவர் ரொம்ப அதிகமா இருந்தது, பேர் வந்துட்டு. ஆனா நிக்கோலா டெஸ்லாவை போல ஒரு புத்தி யாருக்குமே கிடையாது இன்னைய வரைக்குமே. அவர் வந்து நிஜமாவே மனுஷனா ஏலியனான்னு கூட டவுட் வர்றது உண்டு எனக்கு. அப்போ அவருக்கு வந்து அவ்வளவு புத்தி இருந்துமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல வெளியில, அவர் எடுத்து சொல்லல வெளியில. அப்படின்றப்போ அவருக்கு புத்தி நன்னா இருந்தது, வாக்சக்தி இருந்தா இல்லையா அப்படிங்கிறது டவுட். அதே போல இது வாக்சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம புதனை வச்சு மட்டுமே சொல்லிட முடியாது. 2ஆம் இடத்தை 2ஆம் இடம் லக்னத்துக்கு 2ஆம் இடம் வாக்கு. கரெக்ட் கரெக்ட். அப்போ இவருக்கு வந்து இமேஜினேஷன் பவர் நன்னா இருக்கும், அந்த கலெக்டிவா கால்குலேட்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பா இருப்பார், மேத்தமேட்டிக்ஸ்ல நன்னா இருப்பார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்துலயுமே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜென்ரலாவே நம்ம சொல்லிக்கலாம், ஸ்டடீஸ், பிசினஸ், ஏன்னா மேக்ஸ் நன்னா இருந்தா பிசினஸ் நன்னா வரும் இல்லையா. அந்த பிசினஸ் திங்கிங்ல நன்னா இருப்பார், பிசினஸ் செய்யணும்னு ஒரு எண்ணம் அந்த புதன் கொடுத்துட்டே இருப்பார். இதை போன்றதான அந்த புதன் சம்பந்தப்பட்டது எல்லாமே. புதன் வித்யாகாரகன், புத்திகாரகன், வித்யாகாரகன், படிப்பு நன்னா வரும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிப்பு மேல. 10ஆம் இடத்துல நிக்கிறதுனால ஜீவனத்தை பொறுத்து 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனத்துல புதன் நிக்கிறதுனால தன்னுடைய அந்த நாலேஜ் எஜுகேஷனை எப்படி தன்னுடைய ஜீவனத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம்னு இவருக்கு ரொம்ப ஒரு ஐடியா வந்துட்டே இருக்கும், எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம்,
எப்படி பிசினஸ் பண்ணலாம் கரெக்ட். அப்படிங்கிற ஒரு ஐடியா இவருக்கு வந்துட்டே இருக்கு. இது மாதிரி ஒரு காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷன் போடுறது தான் இந்த அஸ்ட்ராலஜி. அந்த கிரகம் எங்க நிக்கிறது, அதனுடைய காரகத்துவம் என்ன, அது நிக்கிற பொசிஷனுடைய அந்த காரகம் என்ன அப்படிங்கறது பாக்குறதா. இதுவே அந்த புதன் வந்து லக்னத்துக்கு நான்காம் இடத்துல நிக்கிறதுன்னா சுகஸ்தானம் இல்லையா. அப்போ அந்த எஜுகேஷனை புத்தியை வச்சுட்டு எப்படி தான் சுகமா வாழலாங்கிற ஒரு ஐடியா இருந்துட்டே இருக்கும். நிறைய சொத்து கரெக்ட். வாங்குறது, எப்படி போகமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். இதற்கு பெயர் வந்து பத்ர யோகம் அப்படிங்கிறது. அடுத்து வரக்கூடியது வந்து ருச்சக யோகம். ருச்சக யோகம். நீங்க வந்துட்டு அந்த பஞ்ச மகா புருஷ யோகம் ஜஸ்ட் டிஃபைன் பண்ணேன், அதை பத்தி ஒன்னும் சொல்லல. அதுதான் இந்த அஞ்சு பேர் தரக்கூடிய யோகங்கள். ஓகே ஓகே ஓகே. ஓரோனா பஞ்சமகா புருஷர்கள். தெரிஞ்சது. ஆமா, பஞ்சமகா புருஷர்கள் தரக்கூடிய யோகங்கள். ஓ புரியுது. அதுல நம்ம புதன் தானே இப்ப நம்ம பாக்குறோம். பட் மீதி ஆமா, ஃபர்ஸ்ட் பார்த்தது புதன். மீதி எல்லாரோடதையும் அடுத்து மீதி எல்லாரோட யோகமும் ஆமா அதோ அடுத்து பார்க்க போறோம். ஓகே. மேக்சிமம் கிட்டத்தட்ட அதே ஸ்தானங்கள் தான், ஆனா பலன் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ருச்சக யோகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையஸ்ட் பலன் எது தரும் அப்படின்னா இந்த ருச்சக யோகம் அப்படிங்கிறது செவ்வாயை பொறுத்தது. பத்ர யோகம் புதனை பொறுத்ததுன்னு சொன்னோம். ருச்சக யோகம் செவ்வாய் தரக்கூடியது. லக்னத்துல செவ்வாய் உச்சமா இருந்தால் அது வந்து மிக ஹையஸ்ட் பலனை தரக்கூடிய ருச்சக யோகம், உத்தமமான ருச்சம யோகம். அது லக்னத்துல செவ்வாய் இருந்தால். அதே போல அடுத்து மத்தியமம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தியமம் அப்படின்னா லக்னத்துக்கு 1 4 7 10. அடுத்து வந்து சந்திரனுக்கு 1 4 7 10. இப்போ லக்னத்தை பொறுத்து ஒரு கிரகம் நிக்கிறது அப்படின்னா லைஃப் லாங் அந்த பலனை கொடுத்துட்டே தான் இருக்கும். அது அந்த அந்த தசா புத்தி வரும் பொழுது. ஆனா சந்திரன்ல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது அந்த கோச்சாரத்தை பொறுத்து தான். அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு வந்து கும்பத்துல இருக்காரு சூரியன் இல்லையா, இந்த ஜாதகத்துல வந்து சிம்மத்துல இருக்கார். அது வந்து ஜாதகம் பர்மனன்ட் பிக்சடு. இப்போ கோச்சாரம்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு கரண்ட் டேல வந்து கும்பத்துல இருக்காரு. இது கும்ப மாசம் சங்கரமணமாகி பங்குனி வந்தாச்சு அப்படின்னா வந்து மீனத்துக்கு போயிடுவார், மீன மாசத்துக்கு இல்லையா சூரியன். இதற்கு பெயர் கோச்சாரம்னு பெயர். மாறிண்டே இருக்கிறது கரண்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ், இதற்கு பெயர் கோச்சாரம்னு பெயர். அப்ப கோச்சாரம் எல்லாமே நம்ம சந்திரனை அடிப்படையாக வச்சு பார்க்கறது தான் கோச்சாரம் அப்படிங்கிறது. லக்னம் அப்படிங்கிறது பை பர்த் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது, லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கறது. இதுல ஃபர்ஸ்ட் லக்னத்துல செவ்வாய் உச்சமா இருந்தார் அப்படின்னா அதற்கு பெயர் வந்து அது ருச்சக யோகம். ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது. அடுத்து மத்தியமம் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு 1 4 7 10, ராசிக்கு 1 4 7 10. இப்ப இது தரக்கூடிய பலன்கள் என்ன? இவர் என்ன காரகத்துவம்? செவ்வாய் பூமி. செவ்வாய் வந்து வீரம், ரௌத்ரம், சகோதரத்துவம். முக்கியமா பார்த்தா பூமி, சகோதரம், பூமி காரகன் தான். பூமி புத்திரன் அவர், பூமி காரகன் அப்படிங்கிறோம். அப்போ இந்த யோகம் இருக்கிறவங்க வந்து நல்ல பதவியை அடையக்கூடியவர்கள். ஏன்னா நல்ல ஒரு தைரியமா இருக்காரு இல்லையா. தைரியமா இருக்கிறதுனால ஃபார்வர்டு இவர் வந்து கொஞ்சம் கைடு பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பார். ஒரு ஆரட்டாரா இருக்கிறதுக்கான பொசிஷன் ஒரு இது இருக்கும். தைரியமா இருப்பார், வீரமா இருப்பார். அப்போ வந்து கொஞ்சம் அந்த ஜாதக அமைப்பு நன்னா இருந்தது அப்படின்னா ஹையர் பொசிஷன்ஸ்க்கு போகலாம், மேனேஜ்மெண்ட்ல இருக்கலாம். பூமி சம்பந்தமானது வந்து இவருக்கு நன்னா கை கொடுக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக பூமி. இப்ப அந்த லக்னத்துக்கு செவ்வாய் இப்போ லக்னத்துல உச்சம்னா செவ்வாய் உச்சம் வந்து கடகத்துல தான் இல்லையா? இல்ல இவரோட 5ஆம் வீடுல இருக்கு இல்லையா லக்னத்துல இருந்து. இல்ல இவர் எந்த வீட்டுல வந்து இவர் இந்த ஜாதகத்துல விட்டுறலாம். செவ்வாய் வந்து எந்த வீட்டுல உச்சமாகிறார்? செவ்வாய் வந்து
மகரத்துல தானே உச்சமாறார் அல்ல? மகரம் சரியா? ஆமா, மகரத்துல உச்சம் அங்க குரு நீச்சம், ஆமா கடகத்துல செவ்வாய் நீச்சம் குரு உச்சம். ஆமா கரெக்ட் கரெக்ட். அப்போ இங்க ஜென்ரலாவே வந்து இங்க மகரத்துல வந்து செவ்வாய் உச்சமா இருப்பாரே, ஆனால் அவர் வந்து 4-11க்கு அதிபதி இல்லையா? அங்க மகர லக்னமா இருந்ததுன்னா, மகர லக்னமா இருந்ததுன்னா மேஷம் வந்து மகரத்தில இருந்து 4ஆம் வீடு இல்லையா? மேஷம் வந்து மகரத்துல இருந்து 4ஆம் வீடு. ஆமா இல்லையா? மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4. ஆமா. அப்ப சுகத்தை நல்லா தருவார். அப்புறம் 11 லாபம், லாபஸ்தானாதிபதியும் உச்சமா இருக்கார். அப்ப லாபத்தையும் நல்லா தருவார். எஜுகேஷன்ல மேனேஜ்மெண்ட் வைஸ் இவர் நல்லா இருப்பார், தைரியமா இருப்பார், வீரமா இருப்பார். இல்ல நம்ம இவரை பத்தி பேசுறோமா ஜெனரலா இவர் இல்ல இவரை பத்தி பேசல. அந்த ஒருவேளை இன்கேஸ் லக்னத்துல செவ்வாய் உச்சமா இருந்தால், ஆமா அப்படின்னா மகரத்துல லக்னம் இருந்தா அத பத்தி பேசுறோம். மகர லக்னமா இருந்தால் ஆமா இவருக்கு அந்த ருச்சக யோகம் வந்து லக்ன ரீதியாக இல்ல, 5ல இருக்கார். லக்னத்துல இருந்து செவ்வாய் மார்ஸ் தனுசு லக்னம் இல்லையா? 1 தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார். ஆமா இவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார் 5ஆம் வீடு. ஆமா பூர்வ புண்ணியம், ஆமா 5ஆம் இடம் அப்படிங்கிறப்போ அது நல்ல இடம் தான். அப்பாவனுடைய சொத்து எல்லாம் தருவார், அப்பாவனுடைய நாலேஜ் எல்லாம் தருவார். ஆனா லக்னத்தில இருந்து அந்த ருச்சக யோகம் இல்ல. ஆனா ராசியில இருந்து ருச்சக யோகம் இருக்கு. 3ல இருந்து எண்ணி பாருங்க. 3ல இருந்து என்ன 10ஆம் இடத்துல இருப்பார். கரெக்ட் கரெக்ட். ஆனா ராசியில இருந்து பாக்கணும்னா நம்ம வந்துட்டு கோச்சார ரீதியா தான் பார்க்கணும் சொல்லி இல்ல. அதுதான் ராசியில இருந்து இருக்கு. அவருக்கு எப்போ பலன் செய்யும், நிரந்தரமா பலன் செய்யுமா, அப்பப்போ பலன் தருமா அப்படின்னா அந்த கோச்சார ரீதியா இருந்ததுன்னா அந்த கோச்சாரம் கரெக்டா இருந்தாதான் பலன் தரும். புரிஞ்சது? கோச்சாரம் நல்ல அந்த டைமுக்கு இன்னைக்கு எனக்கு பலன் தருமா மார்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு அந்த கோச்சாரம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மார்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவர் கொடுத்துருவார். இல்ல அப்படின்னா அவரால் நான் ரெடியா இருக்கேன், அவரால் தர முடியல. அந்த மாதிரிதான் ஜாதகத்துல ஜென்ரலாவே நல்லா இருக்கார், லக்ன ரீதியா இருக்கு அப்படின்னா அவர் வந்து லைஃப் லாங் அந்த பலன்களை அப்பப்போ கொடுத்துட்டேதான் இருப்பார், அந்த தசா புத்தியை பொறுத்து. இதற்கு பெயர் ருச்சக யோகம். அடுத்து ஹம்ச யோகம். சார் இப்போ எவ்வளவு 6:30க்கா 7க்கா முடிக்கணுமா சார்? இல்ல இன்னைக்கு 6:30 சார். சாரி, நான் இன்னைக்கு வந்துட்டு அப்ப இது ரெண்டு வரைக்கும் இருக்கட்டும். மீதி 3 நம்ம நாளைக்கு நாளைக்கு ஃப்ரீ தான் இந்த வாரம் ஃபுல்லா. எப்போ அடுத்தது முடியும்? நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம்னா எந்த கிளாஸ்ல இருக்கோமோ அப்போவே டிசைட் பண்ணலாம் அடுத்த கிளாஸ் எப்போ முடியும்னு. நீங்க எப்போ ஃப்ரீ சார்? எனக்கு இந்த வீக் ஃபுல்லாவே ஃப்ரீ தான். நாளைக்கு, நாளான்னைக்கு, டே ஆஃப்டர் டுமாரோ, சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே. நீங்க எப்போ ஃப்ரீ ஜெகன் சார்? ஆமா mornings are all okay. Generally okay. I'm okay for Wednesday tomorrow. நாளைக்கே மீட் பண்ணுவோம். நாளைக்கு 6 o'clock I'm fine. Is it okay? Yes. Yeah. 4 மணிக்கு பார்க்கலாம். அப்போ ஒரு 2 minutes ஷார்ட் ரீகேப்னா நம்ம இன்னைக்கு 3 யோகம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது சகட யோகம். அது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தரக்கூடியது. ஒரு சைன் வேவை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தரக்கூடியது. ஜூபிட்டர்ல இருந்து எண்ணும் பொழுது, குருவுல இருந்து எண்ணும் பொழுது சந்திரன், அதாவது ராசி 6, 8, 12 விரயஸ்தானங்கள், ருண, சத்ரு, ரோகம், இந்த 3மே விரயஸ்தானம் தான். அப்போ இந்த இடத்துல இருக்கும் பொழுது அது வந்து நம்ம சகட யோகம்ன்றோம். ஈவன் நம்பர் ஏஜஸ்ல நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டை தரும். இல்ல ஜாதகத்துல வந்து அவருக்கு குருவும் ஃபேவரபிளா இல்ல, சந்திரனும் ஃபேவரபிளா இல்ல அப்படின்னா அந்த 2-4 ஈவன் ஏஜஸ்ல வந்து உபதிரவமாவது செய்யாம இருக்கும். நன்னா இருந்ததுன்னா நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டை தரும். ஆட் நம்பர் ஏஜஸ்ல ஜாதகத்துல வந்து குருவும் சந்திரனும் ரொம்ப வீக்கா இருந்து மோசமா இருந்ததுன்னா இருக்கிறதும் போறதுக்கான சான்சஸ் உண்டு. இல்ல ஜாதகத்துல ரொம்ப நன்னா இருக்கு குருவும் சந்திரனும்னா இருக்கிறது அப்படியே சஸ்டெயின்ட் ஆகும். இது ஒண்ணு. அடுத்து 2வது யோகம் நம்ம என்ன பார்த்தோம்னா புதனை பொறுத்துதான பத்ர யோகம். லக்னத்துக்கு 1, 4, 7, 10. அப்புறமா வந்து ராசி சந்திரனுக்கு 1, 4, 7, 10. இப்போ 1ன்னா சந்திரன் நிக்கிற இடத்துலயே இருக்கிறது தானே 1.
ஆமா. சந்திரன் கூடவே சேர்ந்து இருக்கார் அப்படின்னாலும் அந்த யோகம் பொருந்தும். சந்திரனுக்கு 1 4 7 10. இல்ல அப்படின்னா ஒரு ஜாதகத்துல புதன் நல்ல பொசிஷன்ல, ஒரு ஜாதகத்துல புதன் உச்சத்துல இருக்கு அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அந்த உச்சமா இருந்தும் மறைவு போயிட்டாருன்னா நம்ம அது ஃபேவரபிளா எடுத்துக்க முடியாது. இல்ல 6 8 12க்கு போயிட்டாருன்னா ஃபேவரபிளா இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி நன்னா இருக்கார் அப்படின்னாலும் அதற்கு பெயர் வந்து பத்ர யோகம்ன்றோம். அடுத்து ருச்சக யோகம் செவ்வாய். செவ்வாய் லக்னத்துக்கு 1 4 7. அதாவது பத்ர யோகம் தரக்கூடியது புதன் காரகத்துவம். எஜுகேஷன், மேத்தமேட்டிக்ஸ், கால்குலேஷன்ஸ், பிசினஸ், கால்குலேட்டிவ், இது எல்லாமே வந்து பத்ர யோகம். ருச்சக யோகம் வந்து லக்னத்துக்கு 1 4 7 10 செவ்வாய் இருக்கணும். இல்லைன்னா ராசிக்கு 1 4 7 10 செவ்வாய் இருந்தால் அதற்கு பெயர் ருச்சக யோகம். அவர் என்ன தரார் அப்படின்னா உயர் பதவி தரார், வியாபாரத்துல வெற்றி தரார், அப்புறமா வந்து பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் தரார், ரூலிங் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்ல ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட்டை தரார். அப்படிங்கிறது இந்த 3 யோகம் பார்த்துருக்கோம். மீதி அந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல 3 யோகம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே. வசுதேவசுதம் தேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் கிருஷ்ணம் வந்தே வந்தே ஜெகத்குரும். ஜெகத்குரும். ராம் ராம் ராம்.